வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு CCF. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா சி வர்சஸ் இந்தியா டி மேட்ச் முடிஞ்சிருச்சு துலிப் டிராஃபில. அண்ட் இந்தியா சி வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ருத்துராஜ் கைக்வாட். ஸோ சேசிங் வந்து பாத்தீங்கன்னா 233 டார்கெட் செட் பண்ணாங்க இந்தியா டி. இட் வாஸ் ட்ரிக்கி சேஸ். ஏன்னா ஆனந்த்பூர் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈஸியா இல்ல பேட்ஸ்மேன்ஸ்க்கு, இன்னும் போக போக கஷ்டமா தான் இருந்துட்டு இருந்தது. பட் ஸ்டில் அந்த 233 டார்கெட்டை சேஸ் பண்ண விதத்தை வந்து பார்க்கும்போது இல்ல நிஜமாவே வி ஹேவ் டு அப்ரிஷியேட் இந்தியா சிங்க. ஏன்னா அக்ரெசிவா விளாண்டாங்க. ஓப்பனிங்ல ருத்துராஜ் கைக்வாடும் சரி, சாய் சுதர்ஷனும் சரி, மெயினா ருத்துராஜோட அந்த 46 அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ். ஏன்னா ஹர்ஷித் ராணா அவங்களோட பெஸ்ட் போலரை கவுண்டர் அட்டாக் பண்ணாரு. டிரைவா இருக்கட்டும், கட்டா இருக்கட்டும், புல்லா இருக்கட்டும், வேற லெவல் விளையாடுனாரு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆரியன் ஜுவல் அண்ட் நம்பர் 4ல ரஜத் பட்டிட்டார் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நாக்ஸ் 47-44 கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. மிடில் ஆர்டர்ல அபிஷேக் போரல் 2 இன்னிங்ஸுமே யூஸ்ஃபுல் 34-36 அவரோட இன்னிங்ஸும் ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஸோ சூப்பரா டார்கெட் பண்ணி பக்காவா சேஸ் பண்ணாங்க. ஸோ வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் இந்தியா சி. இந்தியா டீம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்க டீம்ல ஹர்ஷித் ராணா தான் மெயின் போலர். அவரே பயங்கரமா அடி வாங்கிட்டாரு. சரண்ஸ் ஜெயின் டீசெண்டா போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு தான் சொல்ல முடியும். ஹியூஜ் கிரெடிட் டு இந்தியா சி.